குட்டீஸ், இன்னைக்கு நாம சிங்கத்தோட சோம்பேறித்தனத்தால சிங்கத்துக்கு என்னாச்சு அப்படின்ற கதையை தான் கேட்க போறோம். ஒரு அழகான அடர்ந்த காடு இருந்துச்சாம். அந்த காட்டோட ராஜா யாரு? எப்பவுமே காட்டோட ராஜா நம்மளோட சிங்கம் தானே. நம்ம சிங்க ராஜாக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சிங்க ராஜாக்கு நைட் ஆனா தூக்கமே வராதாம். அதனால அவரு எப்ப பார்த்தாலும் ரொம்ப கோவமா சிடுசிடுப்பாவே இருந்தாரு. நம்ம சிங்கராஜாவோட அமைச்சரா யார் இருந்தா தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச யானை தான் அவருக்கு அமைச்சரா இருந்தாராம். பாவம் நம்ம யானை அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாராம். யானை நினைச்சுதான், சே, என்னடா இது ஒரே தலைவலியா போச்சு நம்ம சிங்கராஜாவோட. அவருக்கு தூக்கம் வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்ன புடிச்சு புடிச்சு திட்டிட்டே இருக்காரே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். அவரும் ஒரு வழி கண்டுபிடிச்சாரு. என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு மீட்டிங் போட்டாரு. அந்த மீட்டிங்ல அவர் என்ன சொன்னாருன்னா, யாராவது ராஜாவை தூங்க வச்சீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பரிசு தருவேன் அப்படின்னு சொன்னாராம். இத கேட்டதும் எல்லா விலங்குகளும் நான் தூங்க வைக்கிறேன், நீ தூங்க வைக்கிறேன்னு அதுங்களுக்குள்ளார ஒரே போட்டி. அடுத்த நாள் ஒரு காட்டெருமை போய் நம்ம சிங்கராஜாவை பார்த்துச்சு. ராஜா, நான் உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வரும். அன்னைக்கு நைட்டு நம்ம சிங்கராஜாவும் பாலை குடிச்சாரு. ஆனா தூக்கம் தான் வரல. அடுத்த நாள் நம்ம குரங்கு குட்டி போய் பார்த்துச்சான். சிங்கராஜா, நான் ஒரு எண்ணெய் கொண்டு வந்திருக்கேன். இந்த எண்ணெயை சூடு பண்ணி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நல்ல சுடு தண்ணியில் குளிச்சிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். நம்ம சிங்கராஜாவும் நம்ம குரங்கு குட்டி கொண்டு வந்த எண்ணெயை நல்லா உடம்புல தேய்ச்சு வெந்நீர்ல குளிச்சாராம். ஆனா தூக்கத்துக்கு பதிலா உற்சாகமா இருந்தாராம். அடுத்த நாள் நம்ம மயில் போச்சான். ராஜா, இந்த விசிறிய என்னோட மயில் தொகையினாலே நான் செஞ்சேன். நீங்க இந்த தொகையில நல்லா விசிறிட்டே படுத்தீங்கன்னா சுகமான தூக்கம் வரும். இப்படியே ஒரு நாளும் ஒரு விலங்கும் போய் போய் ராஜாவை பார்த்து விதவிதமா மருந்து சொல்லிட்டே இருந்துச்சான். ஆனா அவருக்கு தூக்கமே வரல. பதிலுக்கு ராஜாக்கு கோபம் தான் வந்துச்சு. உங்க யாராலையும் என் பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. இனி யாராவது மருந்து கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன்னு இந்த பக்கம் வந்தீங்க, உங்களை அடிச்சே கொன்னுடுவேன். வெளியூருக்கு போயிட்டு நரியார் அப்பதான் திரும்பியும் நம்ம காட்டுக்கு வந்தாராம். நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம யானை நரியார் கிட்ட சொன்னாராம். சரி, நான் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம நரியார் சொன்னாராம். அடுத்த நாள் போய் நம்ம நரியாரும் சிங்கராஜாவை பார்த்தாரு. ராஜா, என்னோட தாத்தா ஒரு பெரிய மருத்துவர். அவர் அந்த மலை மேலதான் இருக்காரு. எந்த நோயா இருந்தாலும் அவரு சரி பண்ணிடுவாரு. அவர்கிட்ட இல்லாத மருந்தே கிடையாது. நம்ம ஒரு டைம் அவரை போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைக்கும் ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஆனா நம்ம அவரை போய் பார்க்கும்போது நீங்க என் கூட தனியா தான் வரணும். அடுத்த நாள் சிங்கராஜாவும் நம்ம நரியாரும் அந்த மலை மேல ஏறி போயிட்டே இருந்தாங்க. அந்த மலையோட உச்சிக்கு போனதும் நம்ம நரியார் சொன்னாரா, சிங்கராஜா, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் எங்க தாத்தாவை பார்த்துட்டு உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. ராஜா, கோச்சுக்காதீங்க. இன்னைக்கு என்னோட தாத்தா வெளியூர் போயிருக்காராம். இது தெரியாம நான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நாம நாளைக்கு கண்டிப்பா அவரை பார்க்கலாம். தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க. நாளைக்கு மட்டும் நீ என்ன அங்க கூட்டிட்டு போய் உன் தாத்தாவை பார்க்க வைக்கல, உன்னை என் கையாலே கொன்னுடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த நாள் காலையில நம்ம நரியார் சிங்கராஜா கிட்ட கேட்டாராம். சிங்கராஜா, நேத்து நைட்டு உங்களுக்கு தூக்கம் வந்துச்சா? நீங்க தூங்குனீங்களா அப்படின்னு. நம்ம சிங்கராஜாவும் ரொம்ப சந்தோஷமா சொன்னாராம். ஆமாப்பா, என்னன்னே தெரியல, நேத்து எனக்கு ரொம்ப அசதியா இருந்தது, அதுலயே நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். ராஜா, நான் இப்ப உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்ல போறேன். தயவு செஞ்சு அதை கேட்டுட்டு என் மேல கோவப்படாதீங்க. எனக்கு மலை மேல எந்த தாத்தாவும் கிடையாது. நான் உங்களை போய் சொல்லிதான் அங்க கூட்டிட்டு போனேன். காரணம் என்னன்னா, நீங்க காட்டுக்கே ராஜா. அதனால நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே சாப்பிடுறீங்க. பகல்ல எந்த வேலையும் செய்யறது இல்ல. அதனாலதான் உங்களுக்கு நைட்டு தூக்கம் வரல.
நேத்து நான் உங்களை மலை மேல தாத்தா இருக்காங்கன்னு பொய் சொல்லி கூட்டிட்டு போனதுனாலதான் நீங்க நேத்து பகல் ஃபுல்லா மேல நடந்து வந்தீங்க. அந்த அசதியிலேயே நைட்டும் தூங்கிட்டீங்க. நம்ம பகல்ல நல்லா உழைச்சா தானே நைட்டு நமக்கு தூக்கம் வரும். நான் ஏதோ தவறு பண்ணியிருந்தா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நரியாரே, நீ என்னோட சோம்பேறித்தனத்தை போக்கியிருக்க. நான் எவ்வளவு சோம்பலா இருந்திருக்கேன்னு இப்பதான் எனக்கே புரியுது. இனி நானும் எல்லாரும் மாதிரியும் பகல்ல வந்து நல்ல வேலை செஞ்சு உழைப்பேன். ரொம்ப நன்றி. ஓகே குட்டீஸ், இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? எப்பவுமே நாம சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. நம்மளோட சோம்பேறித்தனத்தால நமக்கு எதுவுமே கிடைக்காது. சரியா? பாய்.